வணக்கம். இது உங்கள் தாத்தா ராமசுப்பு. உலக பொதுமறை திருக்குறளை நான் புரிந்து கொண்ட மட்டில் சிறு கதைகள் மூலம் சொல்லும் முயற்சி இது. தவறிருந்தால் திருத்தவும், பிடித்திருந்தால் ஆதரவளிக்கவும். அழகிய மலைவளமும் அடர்ந்த காடுகளும் நிறைந்த எழில்மிகு வேணாடு என்ற அரசை மன்னர் குணசேகரன் ஆண்டு வந்தார். அவர் எப்போதும் தன் நாட்டு மக்களின் அமைதியையும் காடுகளின் இயற்கை வளத்தையும் பாதுகாப்பதையே தன் முதல் கடமையாக கருதினார். அண்டை நாட்டு பேராசைக்கார மன்னரான ராஜசிம்மன் இந்த சிறிய நாட்டின் மீது எப்படியாவது ஆதிக்கம் செலுத்த வேண்டும் என்று நீண்ட நாட்களாக திட்டமிட்டு வந்தான். ஒரு நாள் காலையில் இராஜசிம்மன் தனது பிரம்மாண்டமான அரசவையில் அமைச்சர்களுடனும் தளபதிகளுடனும் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டிருந்தான். அவனிடம் ஆயிரக்கணக்கான குதிரைகளும் நூற்றுக்கணக்கான யானைகளும் எல்லையற்ற காலாட்படைகளும் இருந்தன. வேணாடு மிகவும் சிறிய நாடு என்பதால் அதை மிக எளிதாக கைப்பற்றிவிடலாம் என்று அவன் மார்த்தட்டி பேசினான். இராஜசிம்மன் வேணாட்டுக்கு எதிராக போர் பிரகடனம் செய்த செய்தி குணசேகரனின் ஒற்றர்கள் மூலமாக அவசரமாக வேணாட்டு அரண்மனைக்கு கொண்டுவரப்பட்டது. குணசேகரன் தனது சிறிய படை தளபதியான வீரபாகுவை அழைத்து நிலைமையை பற்றி விவாதித்தார். தங்களிடம் உள்ள சிறிய படையைக் கண்டு அச்சப்படாமல் எப்படி எதிர்த்து நிற்பது என்று அவர்கள் இருவரும் ஆலோசித்தனர். வீரபாகு மன்னரிடம் காடுகளின் புவியியல் அமைப்பை விளக்கி ஒரு சிறந்த உத்தியை முன்வைத்தான். சமவெளியில் போரிட்டால் எதிரியின் பெரிய படை நம்மை சூழ்ந்து அழித்துவிடும் என்பதை அவன் நன்கு அறிந்திருந்தான். எனவே அடர்ந்த மரங்களும் குறுகிய மலைப்பாதைகளும் கொண்ட மரணக் கணவாய் என்ற இடத்திற்கு எதிரிகளை வரவழைக்க வேண்டும் என்று அவன் கூறினான். மன்னர் குணசேகரன் வீரபாகுவின் திட்டத்திற்கு முழு சம்மதம் தெரிவித்து அவனை படை நடத்த வாழ்த்தி அனுப்பினார். வேணாட்டு வீரர்கள் தங்கள் சிறிய படையுடன் வில், அம்பு மற்றும் ஈட்டிகளை ஏந்தியபடி காடுகளின் அடர்ந்த பகுதிகளுக்குள் மறைந்து கொள்ள புறப்பட்டனர். அவர்கள் அனைவரும் தங்களின் தாய்நாட்டை காக்க வேண்டும் என்ற உறுதியான எண்ணத்தோடு இருந்தனர். இராஜசிம்மன் தனது பிரம்மாண்டமான படையுடன் வேணாட்டின் எல்லையை நோக்கி கம்பீரமாக அணிவகுத்து வந்தான். அவனது படை வீரர்கள் தங்களின் எண்ணிக்கையையும் ஆயுத பலத்தையும் கண்டு மிகுந்த ஆணவத்துடன் கவசங்களை அணிந்து கர்வத்தோடு நடந்து வந்தனர். வேணாட்டுச் சிறிய படை தங்களைக் கண்டு பயந்து ஓடிவிட்டது என்று அவர்கள் தங்களுக்குள் பேசிக் கொண்டனர். எதிரி படை முன்னேறி வரும் செய்தியை மரத்தின் உச்சியில் இருந்து கவனித்த வேணாட்டு ஒற்றன் ஒருவன் அதை வீரபாகுவிடம் சைகை மூலம் தெரிவித்தான். வீரபாகு தனது வீரர்களை குறுகிய மலைப்பாதையின் இருபுறமும் உள்ள பாறைகளுக்கு பின்னாலும் அடர்ந்த மரங்களின் மீதும் மறைந்து கொள்ளுமாறு கட்டளையிட்டான். அவர்கள் அனைவரும் மூச்சடக்கி தகுந்த நேரத்திற்காக காத்திருந்தனர். இராஜசிம்மனின் பெரும்படை அந்த புகழ்பெற்ற குறுகிய மலைப்பாதைக்குள் நுழையத் தொடங்கியது. அந்த பாதை மிகவும் குறுகலாக இருந்ததால் அவனது ஆயிரக்கணக்கான குதிரைகளும் யானைகளும் ஒரே நேர்கோட்டில் மட்டுமே செல்ல முடிந்தது. அவனது படையின் பெரும்பகுதி காட்டின் அடர்த்திக்குள்ளும் மலைச்சரிவுகளுக்குள்ளும் சுருங்கிப் போனது. அனைத்து எதிரி வீரர்களும் அந்த பாதையின் மைய பகுதிக்கு வந்தவுடன் வீரபாகு தனது கையில் இருந்த கொடியை அசைத்து சமிக்கை கொடுத்தான். அடுத்த கணமே வேணாட்டு வீரர்கள் மலை உச்சி மற்றும் பாறைகளின் மேல் இருந்து பெரும் பாறைகளையும் உருட்டுக்கட்டைகளையும் கீழே தள்ளினர். எதிர்பாராத இந்த தாக்குதலால் இராஜசிம்மனின் படை நிலைகுலைந்தது. குறுகிய பாதையில் மாட்டிக்கொண்ட ராஜசிம்மனின் யானைகள் பாறைகள் விழுவதைக் கண்டு மிரண்டு அலறின. அவை தங்களின் கட்டுப்பாட்டை இழந்து தங்களுக்கு பின்னால் வந்து கொண்டிருந்த சொந்த காலாட்படை வீரர்களையே மிதித்து தள்ளத் தொடங்கின. பெரும் படைக்கு அந்தச் சிறிய இடம் ஒரு பெரிய சாபமாக மாறியது. குழப்பத்தை பயன்படுத்திக் கொண்ட வீரபாகுவின் வில்லாளிகள் மரங்களின் உச்சியில் இருந்து துல்லியமாக அம்புகளை ஈத்தனர். இராஜசிம்மனின் வீரர்கள் தற்காத்துக் கொள்ளக்கூட வழியில்லாமல் நாலாபுறமும் சிதறி ஓட முயன்றனர். ஆனால் குறுகிய பாதையின் காரணமாக அவர்களால் அணிவகுத்து நின்று போரிட முடியவில்லை. இராஜசிம்மன் தனது குதிரையின் மீது அமர்ந்தபடி தன் பெரும் படை ஒரு சிறிய படையிடம் தோற்று ஓடுவதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தான். அவனது மனதில் இருந்த போர்க்குணமும் எல்லையற்ற ஆணவமும் அந்த நொடியில் முற்றிலும் அழிந்து போயின. சூழ்நிலையின் தீவிரத்தை உணர்ந்த அவன் தன் உயிரைக் காத்துக்கொள்ள பின்வாங்கத் தொடங்கினான். வீரபாகுவும்
அவனது வீரர்களும் காட்டின் மூலை முடுக்குகளை நன்கு அறிந்திருந்ததால் எதிரிகளை துரத்தி அடித்தனர். காட்டின் புவியியல் அமைப்பு அவர்களுக்கு முழுமையான சாதகமாக இருந்ததால் எஞ்சியிருந்த எத்திரி வீரர்களும் தங்களின் ஆயுதங்களை கீழே போட்டுவிட்டு சரணடைந்தனர். சிறிய படை காட்டின் துணையோடு பெரும் படையை சிதறடித்தது. தோல்வியை தழுவிய இராஜசிம்மன் எஞ்சிய சில வீரர்களுடன் காட்டை விட்டு தலை தெறிக்க ஓடினான். அவனது பெரும் படையின் பெருமை அனைத்தும் அந்தச் சிறிய மலைப்பாதையில் மண்ணோடு மண்ணாக புதைந்தது. வேணாட்டு வீரர்கள் தங்களின் வியூகம் வெற்றியை தந்ததைக் கண்டு மகிழ்ச்சியில் ஆரவாரம் செய்தனர். போர்க்களத்தில் கிடைத்த மாபெரும் வெற்றியைத் தொடர்ந்து வீரபாகுவும் அவனது வீரர்களும் பெருமிதத்துடன் அரண்மனைக்கு திரும்பினர். அரண்மனை வாயிலில் திரண்டிருந்த மக்கள் மலர்களை தூவி தங்களின் வீரர்களை வாழ்த்தி வரவேற்றனர். சிறிய படை சாதித்த இந்தச் சாதனை ஒட்டுமொத்த நாட்டிற்கும் பெரும் நம்பிக்கையை தந்தது. மன்னர் குணசேகரன் தனது சிம்மாசனத்தில் இருந்து எழுந்து வந்து தளபதி வீரபாகுவை அன்போடு கட்டித் தழுவிக்கொண்டார். கடினமான சூழ்நிலையிலும் சரியான இடத்தை தேர்வு செய்து நாட்டை பாதுகாத்த வீரபாகுவின் புத்திசாலித்தனத்தை அவர் மனதார பாராட்டினார். அவனுக்கு தங்கக் காப்புகளையும் பரிசுகளையும் வழங்கி கௌரவித்தார். அரசவையில் கூடியிருந்த அனைத்து அமைச்சர்களும் பெரிய படை கொண்ட எதிரியை வீழ்த்திய இந்த வியூகத்தைக் கண்டு வியந்து போற்றினர். வீரபாகு அனைவர் முன்னிலையிலும் நின்று இந்த வெற்றிக்கு தன் வீரர்களின் ஒற்றை எண்ணமும் அவர்கள் தேர்ந்தெடுத்த இடமுமே காரணம் என்று பணிவுடன் கூறினான். மன்னர் குணசேகரன் திருவள்ளுவரின் புகழ் பெற்ற அறநெறிகளை நன்கு உணர்ந்தவர் என்பதால் இந்த வெற்றியை அந்த நெறியோடு ஒப்பிட்டு பேசினார். சரியான இடத்தை அறிவதே ஒரு போரின் பாதி வெற்றியே தீர்மானிக்கிறது என்பதே இந்த நிகழ்வு நிரூபித்துள்ளதாக அவர் கூறினார். மன்னர் குணசேகரன் அரசவையில் இருந்த பெரிய ஓலைச்சுவடியில் சிறுபடையான் செல்லிடம் சேரின் உருபடையான் ஊக்கம் அழிந்துவிடும் என்ற குறளை தன் கைகளால் எழுதினார். தங்களின் சிறிய நாடு சரியான போர்க்களத்தை தேர்வு செய்ததால் தப்பித்தது என்பதை வருங்கால தலைமுறையினர் அறிய வேண்டும் என்று அவர் விரும்பினார். வேணாடு முழுவதும் அமைதியும் பாதுகாப்பும் மீண்டும் நிலைநாட்டப்பட்டது. மக்கள் அனைவரும் அச்சமின்றி தங்களின் அன்றாட வேலைகளில் ஈடுபட்டனர். குணசேகரனும் வீரபாகுவும் கோட்டையின் மேல் தளத்தில் நின்று இயற்கை எழில் கொஞ்சும் தங்களின் நாட்டின் எல்லையை பெருமிதத்துடன் பார்த்து கொண்டிருந்தனர். நாளை சந்திப்போம். இன்று விடை பெறுகிறேன். நன்றி.